Assalamualaikum friends. இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் கோஃப்தா சாலா செய்ய போகிறோம். கீமா இல்லையே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மட்டன் இருக்கே அதை வச்சு செய்யலாம் சொல்லி பிளான் போட்டோம். வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். ஒரு 6 வெங்காயம், ஒரு 6 தக்காளி, 2-3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது ஒரு 10-12 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு 1 கிலோ மட்டன் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும்னா எல்லா வெங்காயம் தக்காளி போட்டுறாதீங்க, ஒரு 2 கொஞ்சம் கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் மசாலாக்கு தான். கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், உப்பு, கொத்தமல்லி, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோ அரைச்சிக்கோங்க. மட்டன் மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே உருண்டையாக பிடிச்சி ஒவ்வொன்றா அழகாக ஒரு பெரிய கடாயில் வச்சுக்கோங்க. ரவுண்ட் பிடிச்சி அது அப்படியே நிற்கும். பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்துச்சு. அப்படியே மேலே ஒரு 2-3 கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. பரவலாக இருக்கட்டும், ரொம்ப வேணாம். அந்த வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே அது வேகணும். எக்ஸ்ட்ரா தண்ணி போடாதீங்க, உள்ளே அதுவே விடும் கொஞ்சம் தண்ணி, அதுலேயே வெந்துடும். அப்படியே கொஞ்சம் பெரட்டி விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டு சால்னாக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வெங்காய தக்காளி 6 சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டோம். கூடவே 2-3 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போட்டோம். அப்புறமா மஞ்சள் பொடி, இந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, உப்பு, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதுலேயே. அப்புறமா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூனு. இது நல்லா வெந்த பிறகு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த மட்டன் கோலா எல்லாம் இங்கே வெந்திருக்கும். அதை எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து பரவலாக போட்டுக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். அவ்வளோதாங்க, மட்டன் கோலாசாலாம் ரெடி. மேலே ஒரு எலுமிச்சை பழத்தை பிரிஞ்சு விட்டுக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.